போது வருஷம் பேங்க் வந்து அவங்களுடைய என்ன செஞ்சாங்கன்னா டேட்டா அதாவது பேலன்ஸ் ஷீட்டை வந்து அவங்க காமிச்சுதான் ஆகணும். வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு. அப்போ இது எல்லாமே லோன் எல்லாமே பேங்க்குக்கு வந்து என்னதுதான் பிளாங்க் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா, பேங்க் கொடுத்துருக்காங்க, லோன் கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து இப்போதைக்கு இன்ட்ரெஸ்டோடி வந்தாதான் பேங்க்குக்கு அது ரெவன்யூ, வரலன்னா அது வந்து எக்ஸ்பென்சஸ் தான். அப்போ பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எக்ஸ்பென்சஸை குறைவாக காமிக்கிறதுக்கு வேண்டி இந்த லோன் எல்லாத்தையும் கணக்கு காமிச்சிருப்பாங்க. ஆர்பிஐக்கு கணக்கு காமிக்கும் போது அந்த என்பிஎஸ்க்கு எல்லாத்துமே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்பிஏ ப்ரொவிஷனிங் சொல்லிட்டு பண்ணுவாங்க. அது சார் என்பிஏ ப்ரொவிஷனிங்னா என்ன? என்பிஏ ப்ரொவிஷனிங்கிறது ஏன் நான் இவ்வளவு சொல்லிட்டு வரேன்னா, கிராஸ் என்பிஏனா மொத்தமா அந்த பேங்க்குக்கு எத்தனை பேர் வந்து கடன் வாங்கிட்டு பே பண்ணாம இருக்காங்களோ அது எல்லாம் சேர்த்து வந்து கிராஸ் என்பிஏல வந்துடும். நெட் என்பிஏங்கிறது gross NPA minus NPA provisions. ஆக்சுவலா gross NPA பார்த்தா உண்மையாவே ஒரு பேங்கோடைய NPA அப்படிங்கிறதுக்கு ரியல் வேல்யூ வந்து gross NPA கொடுக்காது. எப்பவுமே நெட் NPA தான் எப்பவுமே வந்து என்னன்னா கரெக்டான வேல்யூ வந்து கொடுக்குமா. ஏன்னா கிராஸ் என்பிஏ வந்து அவங்க கிராஸ் என்பிஏ வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க அந்த டேட்டால வந்து என்ன ஆகுனா ஆர்பிஐ கணக்கு காமிக்கும் போது அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ல என்பிஏ ப்ரொவிஷனிங் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா இந்த சப்ஸ்டாண்டர்ட் அசெட், டவுட்ஃபுல் அசெட், லாஸ் அசெட்ல எல்லாம் கம்பெனி வந்து காமிச்சிருப்பாங்கல்ல, இவங்க எல்லாம் பே பண்ணாம இருக்காங்க. பட் ஆனா அவங்களுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் காசு வந்து அவங்க பேலன்ஸ் ஷீட்ல அந்த கம்பெனி ரியலா பே பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க பேலன்ஸ் ஷீட்ல பேங்க் அவங்க கையில இருந்து காசு வைப்பாங்க. ஆர்பிஐ கணக்கு காமிக்கும் போது அந்த கம்பெனி எதுவுமே பே பண்ணிருக்க மாட்டாங்க, அது என்பிஏல தான் இருக்கு. ஆனா அதுக்கு வந்து இவங்க என்பிஏ ப்ரொவிஷனிங் பண்ணிருப்பாங்க. ஏதோ காசு வந்து இவங்க பாக்கெட்ல இருந்து வைப்பாங்க, கணக்கு காணிப்பாங்க. எதுக்காக? அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை ஆர்பிஐ காமிக்கும் போது ஓரளவு பாசிட்டிவா இருக்கிறதுக்காக அவங்க காமிக்கிறது. So keeping aside the technical definition, provisioning means an amount that the bank set aside from their profit or income in a particular quarter for non-performing asset. NPA கேட்டகரியில பேங்க் கொடுத்த ஒரு அக்கௌண்ட் வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது அவன் வந்து பே பண்ணல அப்படிங்கிறது தெரியுது. ஆனா ஆர்பிஐட்ட வருஷம் வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து காமிக்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்களா, இவங்க பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் காசு, அதாவது இவங்க ப்ராஃபிட்ல இருந்து பேங்கோட இன்கம்ல இருந்து கொஞ்சம் காசு வந்து இந்த என்பிஏல வச்சிருவாங்க. வச்சு இவங்க பேலன்ஸ் ஷீட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, பாசிட்டிவா காணிப்பாங்க. பட் ஆனா ரியலா வந்து என்ன இல்ல, ரியலா வந்து உண்மையாவே அந்த கம்பெனி வந்து எந்த என்பிஏ உண்மையாவே அந்த கம்பெனி இன்ட்ரெஸ்ட் எதுவுமே பே பண்ணல, என்பிஏல தான் இருக்கு. இருந்தாலும் என்பிஏ ப்ரொவிஷனிங் பண்ணிருப்பாங்க. அப்போ நெட் என்பிஏங்கிறது கிராஸ் என்பிஏல இருந்து என்பிஏ ப்ரொவிஷனிங் பேங்க் கையில இருந்து வச்சிருக்குது. இத கழிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குன்னா ரியலா நெட் என்பிஏ உண்மையாவே பேங்க்குக்கு வந்து எவ்வளவு கொடுத்த கடன் திருப்பி வர வேண்டியது இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஓடி வரணும், அதுதான் வந்து நெட் என்பிஏ. ஸோ நெட் என்பிஏ தான் உண்மையாவே பேங்க் வந்து எவ்வளவு லோன் வந்து அவங்களுக்கு திரும்பி வராம இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டம். ஸோ இந்த நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ தான் வந்து என்ன இருக்கு நமக்கு. ஸோ அதான் கொடுத்துருக்கோம். கிராஸ் என்பிஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிராஸ் GNPA stands for gross non-performing asset, is an absolute amount. It tells you the total value of gross non-performing asset for the bank in a particular quarter financial year. Total value கொடுத்துரும், பட் ஆனா ரியல் வேல்யூ கிடையாது. அது இது நெட் என்பிஏங்கிறது NNPA subtracts the provisions made by the bank from the gross NPA. gross NPA ல இருந்து provisions மைனஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். So therefore net NPA gives you the exact value of NPA assets after the bank has made specific provisions for it. So exact NPA value வந்து தெரியணும்னா நமக்கு வந்து net NPA வந்து தெரியணும்.